எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 8 நாள் தொடர்ந்து ஃபால் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு, ரீகெயின் ஆயிருக்கு. குறிப்பாக பேங்கிங், மெட்டல்ஸ் அண்ட் ஆயில் செக்டார் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரீபவுண்ட் ஆயிருக்கு. மார்னிங் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், குறிப்பாக ஆஃப்டர்நூன் செஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீகெயின் ரெக்கவரி வந்து நடந்தது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகுது. குறிப்பாக இந்த ஓஏ டேட்டா அனாலிசிஸ் வந்து இன்னைக்கு பாருங்க, சப்போர்ட் சைடில் வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 17 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து பில்டப் ஆயிருக்கு. 22,900ல் 17,58,000 கான்ட்ராக்ட் வந்து பில்டப் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து ஹையஸ்ட்னா 22,800ல் கிட்டத்தட்ட 28,63,000 கான்ட்ராக்ட் வந்து இதில் பில்டப் ஆயிருக்கு. பட் அட் தி சேம் டைம் கால் சைடில் ஜஸ்ட்டு சில தௌசண்ட்ஸ் 57,000, 27,000, 34,000 இந்த மாதிரி வந்து சில தௌசண்ட்ஸில் தான் இருக்குது. பட் புட் சைடில் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து கான்ட்ராக்ட் வந்து பில்டப் ஆகிருக்கு. அப்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து புட் சைடில் வந்து ஹெவியாக வந்து செல்லிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்து சென்டிமெண்ட்டாக அப் சைடு போகுதுன்னு தான் அர்த்தம். இதே நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது 2,800ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணி 22,750க்கு பிலோவில் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனால் மட்டுமே, அதுவும் வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபால் வந்து நடக்கும். ஸோ லைக் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிறதுனால மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டியது, இந்த இடத்துல டபுள் பாட்டம் இருக்குது. மார்க்கெட் கரெக்டாக அந்த டபுள் பாட்டம் ஜோனில் இன்வெஸ்டர்ஸ் மேலே புல் பேக் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த லோவஸ்ட் லெவலில் 22,700க்கு பிலோவில் போகும்போது தான் இந்த டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆகும். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, எப்போதுமே ஒரு டபுள் பாட்டம் இருக்குன்னா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த டாப் டு டாப் வந்து கவனிக்கணும். இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி போகும்போது நெக்ஸ்ட் அப்சைடில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி வந்து நடக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் ரெக்கவரி ஜோனுங்கிறது, ஸோ மார்க்கெட்டே நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 23,030ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 23,200ங்கிறது இம்மீடியட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். 23,200, 220ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது நீங்கள் வந்து ஹவர்லிலையோ இல்லை 4 ஹவர்ஸ்லேயோ போட்டிங்கன்னா லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஃபஸ்ட்டு டபுள் பாட்டம், செகண்ட் வந்து இந்த ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். சேம் பேங்க் நிஃப்டியும் நமக்கு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆர் டபுள் பாட்டமில் வந்து எப்போதுமே இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி நடக்கும். அப்போ டுவோர்ட்ஸ் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் 49,400, 49,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்வேஸ் மார்க்கெட் மொமெண்டமில் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 49,400, 49,500. இப்போ இந்த பிரேக் அவுட் ஆனதுனால நாளைக்கும் இந்த ரேலி டுவோர்ட்ஸ் அப்சைடில் வந்து 49,500 வரைக்குமே அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன், ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அந்த டீச் பண்ணுற மெத்தட், இன்றைக்கி என்ன மெத்தடில் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது பேங்க் நிஃப்டி ஏபிசி மெத்தடில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 48,880லேருந்து 49,000 ரெசிஸ்டன்ஸ். அங்கேருந்து ஏபிசி மெத்தட் படி மார்க்கெட் ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்? கரெக்டாக 48,730 தான் அதனுடைய சப்போர்ட்டு. நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 12:30 நிமிஷத்துக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக 48,729 தான் லோ. கணிச்சிருந்தது 48,730, ஃபால் ஆனது 48,729. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு அக்யூரேட்டாக ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் இந்த வேவ் அனாலிசிஸ் மெத்தட் மூலிமா. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் லைவ் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் வந்து February 19th ஸ்டார்ட் ஆகுது.
ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து February 9th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி செக்டாரில் ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு பாருங்க. செக்டார் வைஸில் ஐடி செக்டார் ஒரு வீக்காக இருக்குன்னே சொல்லலாம். சைடுவேஸ் மார்க்கெட் வந்து சைடுவேஸ் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 42,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. டுவோர்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம். இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஷார்ப்பாக மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 35,750 தான். ஸோ ஷார்ட் டேர்மில் ஐடி செக்டாரில் ஐடி ஸ்டாக்ஸில் இந்த வீக்காக இருக்குன்னே எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸும் வீக்காக தான் இருக்குது. கண்டினியூஸாக ஒரு செல்லிங் ப்ரெஷரில் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கும் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனது. ஃபார்மா செக்டார் ரெக்கவர் ஆகிருக்கு. அதே நேரம் பேங்கிங், ஆயில்ஸ், ஸோ இந்த செக்டார் உள்ள ஸ்டாக்லாம் நாளைக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன். இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸில் எப்போதுமே இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ரைட் சைடு ஷோல்டர் லைக் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வித்தின் இந்த ஷோல்டருக்குள்ள எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. இது நெக்லைன் சொல்லுவோம். வித்தின் இந்த ஜோனுக்குள்ள எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கக்கூடாது. இந்த ஷோல்டருடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிடும். ஆல்மோஸ்ட் இந்த டபுள் பாட்டம் எடுத்து ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிடும் டுவோர்ட்ஸ் இந்த ரீஜன் வரைக்கும். இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா லைக் வந்து இந்த ரீஜன் வரைக்கும் ட்ரேட் ஆகும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 6,200ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸு. பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 6,130, 140ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6,200. வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகும். நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள். 6,200க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே நாளைக்கு ட்ரேடு கூட நீங்கள் இதை போட்டு எடுத்து பாருங்கள். இதே ஃபார்மேஷனில் 6,200க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு ரேலி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நாளை ட்ரேடு நன்றாக அமைய வாழ்த்துக்கள்.